இப்ப தமிழ்நாட்டுல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்து பெரிய ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. குறிப்பா திமுக மாதிரியான பெரிய கட்சிகள் எஸ்ஐஆருக்கு அகைன்ஸ்டாவும் பேசியிருக்காங்க. சோ எஸ்ஐஆர் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட்டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். மக்களுக்கான கோரிக்கை இருக்கு அன்னைக்கு? எப்பவும் ஒரே கோரிக்கை தான். ஸோ சேனலை இவ்வளவு தூரம் வளர்த்து கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். 1 மில்லியன் டார்கெட். ஸோ 10 lakhs வந்து டார்கெட். சீக்கிரம் அங்கே கொண்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. அப்புறம் மெம்பர்ஸ்? ஆமாம், மெம்பர்ஷிப் கண்டென்ட்டும் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு கண்டென்ட் போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் சில வீடியோஸ் போடலான் இருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக மெம்பர்ஸுக்கான சில கண்டென்ட்டும் போடலான் இருக்கோம். ஸோ முடிஞ்சால் அதை கூட பாருங்கள். மகிழ்ச்சி. ரீசெண்டாக வந்து திருப்பதியில் சாமி தரிசனம் பண்ணியிருந்தார் நடிகர் அஜித் குமார். எங்கேயுமே வரமாட்டார், எப்பயாவது தான் அவர் வந்து பார்க்க முடியும். ஸோ அது போல் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. சாமி தரிசனம் பண்ணுறாரு திருப்பதியில் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அவரை பார்த்துட்டு மக்கள் தலை தலை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்தும் பொழுது அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா, அதை அவர் என்ஜாய் பண்ணாமல் ஷூ அப்படின்னு மிரட்டுறாரு. கம்முன்னு இருங்க, இது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வான் பண்ணுறாரு. 2-3 இடத்துல அதை வான் பண்ணுறாரு. அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல வந்து மக்கள் கத்தும்பொழுது கம்முன்னு இருங்க, இது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாகவே அதை வந்து சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அப்ரோச்சை? ஒரு நடிகர் வந்து எதுக்கு ஒரு நடிகராக ஆக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க அவரை. ஒரு இண்டிவிஜுவலை வந்து மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கு. நடிகர்கள் அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். அஜித், இது விஜயா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், மற்ற ஹீரோஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து மக்கள் கத்தும்பொழுது அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அஜித் வந்து சைலண்டாக இருங்க நீங்கள் அப்படின்றாரு. ஸோ எப்படி அப்ரோச் இது? இதுக்கு முன்னாடியுமே இன்னொரு வீடியோவும் பார்த்த ஞாபகம் இருக்கு. ஒரு 2 weeks முன்னாடி இதே மாதிரி ஆடியன்ஸ்லாம் சத்தம் போடும்போது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தின மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு வெளிநாடு நினைக்கிறேன். ஒரு 2-3 weeks முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். எப்பவுமே ஒரு ஃபீல்டில் பீக்ல 2-3 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களோட பர்சனாலிட்டிஸ் அனலைஸ் பண்றது நல்லா இருக்கும். செகண்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்தில் 2 சர்வாதிகாரிகள், ஹிட்லர், ஸ்டாலின், அப்போசிங் சர்வாதிகாரிகள் 2 பேர். அவங்க 2 பேரோட பர்சனாலிட்டி அனலைஸ் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2 பேரும் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அதே மாதிரி ரஜினி, கமல், அவங்க 2 பேரையும் அனலைஸ் பண்றது, அவங்க ஒர்க்கை அனலைஸ் பண்றது, அவங்களோட பர்சனாலிட்டி அனலைஸ் பண்றது, 2 பேரும் எக்ஸ்ட்ரீமா டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ரஜினி பார்த்தா ஒரு மாதிரி பயங்கரமான ஸ்கிரீன் பிரசன்ஸ், பயங்கர கரிஸ்மா, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். கமல்ஹாசன் பார்த்தா அந்த ஒர்க்குக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாரு, நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயம் பண்ணுவாரு. அவர் ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். 2 ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ். ஸோ இப்படி 2 யூனிக்லி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸை அனலைஸ் பண்றதுல ஒரு பியூட்டி இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா சமகாலத்தில் 2 டாப் ஆக்டர்ஸ், அப்ப ரஜினி கமல் மாதிரி இன்னைக்கு விஜய் அஜித், அவங்க 2 பேரையும் அனலைஸ் பண்றதுல ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா தான். அந்த வகையில் அஜித் அவர்களையும் விஜய் அவர்களையும் எடுத்தோம்னா இதுல மட்டும் இல்ல, நிறைய ஏரியாஸ்ல பார்த்தோம்னா பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பா இப்ப கெரியர் வைஸே நம்ம பார்ப்போம். விஜய் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஃபோக்கஸ், சினிமாவுக்கு ஃபுல் ஃபோக்கஸை கொடுக்கக்கூடிய இண்டிவிஜுவல். ஆனா அஜித் பார்த்தோம்னா அப்படி ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கல. அவரு சினிமாவை தாண்டி வேற நிறைய விஷயங்களையும் அவரு ஃபோக்கஸ் பண்றாரு. ரேசிங்கா இருக்கலாம். அப்புறம் என்னோட ஞாபகம் என்னன்னா, நான் சின்ன பையன் இருக்கும்போது தீனான்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அவரு சினிமாவில் ரொம்ப ஆக்டிவா இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவரு பண்ணார். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி அப்ரோச் பண்ற விதம் இருக்கு பாருங்க. சினிமா அப்படின்ற அந்த ஆர்ட் ஃபார்மை இவங்க 2 பேரும் அப்ரோச் பண்றதுல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அஜித்தை பொறுத்தளவுல சினிமா தாண்டியும் ஒரு பெரிய உலகம் இருக்குன்னு பாக்குறாரு. விஜய் அவர்களை பொறுத்தளவுல ஃபுல் ஃபோக்கஸ் சினிமால தான். பொதுவாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பீக்கு டச் பண்ணுவாங்க. என்ன பொறுத்தளவுல ரஜினி கமல்னா யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம், அப்படி நம்ம சொல்லக்கூடாது. பட் ரஜினி கமல்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ரஜினிக்கு ஒரு எட்ஜ் இருந்திருக்கு. ஃபேம்னு வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு எட்ஜ் வந்து ரஜினி அவர்களுக்கு இருந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி கணேசனையும் கம்பேர் பண்ணோம்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்பவுமே ஒரு எட்ஜ் இருக்கு. அந்த மாதிரி விஜய் அஜித்னு கெரியர் வைஸ் பார்த்தோம்னா விஜய்க்கு ஒரு சின்ன ஒரு எட்ஜ் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, கெரியரை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றாரு, கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்றாரு. இது கரெக்ட் தப்புலாம் நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அஜித்தை பொறுத்தளவுல சினிமான்னு நான் போயிட்டு இருக்க முடியாது, என் லைஃபுக்கு அதை தாண்டியும் வேற விஷயங்கள் வேணும். ஸோ சினிமா கெரியர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச வேற விஷயங்களை நான் பார்க்கணும். ஸோ எனக்கு பர்சனலா சில விஷயங்கள் பண்ணுன்ற விருப்பம் இருக்கு. அதான் நான் சினிமாக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது.
நமக்கு லைஃப் ஒன் டைம் தான், ஸோ அதையும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச் வந்து அவருக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா அஜித் அவர்கள் அவரோட அந்த உண்மையான அஜித்தை ஒளிச்சு வச்சது கிடையாது. சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலா இருக்கலாம், கோவப்படுறதா இருக்கலாம். ரஜினியுமே அப்படிதான் இருப்பார். ரஜினியும் அதே மாதிரிதான். அவரோட உண்மையான பர்சனாலிட்டி அவரு மறைக்கல. அதை ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்றாரு. மக்கள் பார்க்கட்டும் உண்மையான ரஜினி யாரு, உண்மையான அஜித் யாருன்னு பார்க்கட்டும். அப்படி கேஷுவலா வீட்டுல இப்படிதானே ரஜினி இருப்பார், அதே மாதிரிதான் வெளியும் இருக்கிறது. கேஷுவலா இருக்கு. அந்த இமேஜை மெயின்டைன் பண்றதுல பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ கேஷுவலா என்னோட சுய அந்த ஒரிஜினல் கேரக்டர் அவங்க பார்க்கட்டுன்ற இடத்துல இருக்காங்க. விஜய் பார்த்தோம்னா அவரோட இமேஜை பயங்கர கேர்ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்றாரு. எம்ஜிஆருக்கும் அது உண்டு. அவரோட இமேஜை கொஞ்சம் காஷியஸா தான் அவர் ப்ரொடெக்ட் பண்ணாரு. மேடையில ஏறி பேசுறாரு, அரசியலுக்கு வந்தாச்சு, பேசும்போதும் அந்த கேரக்டருக்குள்ள இருந்தா பேசுறாரு. ஒரு சினிமா கேரக்டர் மாதிரிதான் விஜய் பேசுறாரு. சோ மக்களுக்கு இன்னும் ரியல் விஜய் யாரு, வீட்டுல விஜய் தனியா ஃபேமிலியோட இருக்கும்போது என்ன மாதிரியான ஆளா இருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது எப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பார் அப்படின்ற அந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனா அஜித்தை பொறுத்தளவுல கேஷுவலா இருப்போம், கோவம் வந்தா கோவப்படுவோம். நம்ம இந்த சினிமாக்காரனாவே வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. நமக்குன்னு ஒரு ஒரு பர்சனல் கேரக்டர் இருக்கு, அதை வெளியே காட்டுவோம், அதுல தப்பு இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கா. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல ரெண்டு பேரோட பிஹேவியரும் ரொம்ப யூனிக்கா இருக்கு. அதுல முக்கியமா இதையும் ஒரு எக்ஸ்டென்ஷனா பார்க்கலாம். ஃபேன்ஸ் அவங்க அப்ரோச் பண்ற விதமும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இப்ப ஒரு நடிகனோட ஸ்ட்ரென்த் என்ன, ஒரு நடிகனோட ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கு. தியேட்டருக்கு நிறைய க்ரௌடை புல் பண்றதா இருக்கலாம், ஒரு ஹிட் படம் கொடுக்கறதா இருக்கலாம், 100 நாள் ஓட வைக்கிறதா இருக்கலாம், டிஆர்பி ரேட்டிங் நல்லா வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம், இதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி ஃபேன்ஸை, இந்த ஃபேன் ஃப்ரெண்ட்ஸிம்பாங்கல்ல, ஃபேன்ஸை வந்து அப்படியே ஒரு உச்சக்கட்ட அந்த ஹாப்பினஸுக்கு கொண்டு போகணும். ஃபேன்ஸ் அப்படியே ஹீரோவை பார்த்தா அப்படி சந்தோஷப்படணும், சந்தோஷப்பட்டு கை தட்டணும், அதெல்லாம் பண்ணணும். அது ஒரு நடிகனுக்கு அசர்ட். அதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா மற்ற யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த நடிகர் பெரிய மாஸ்பா, பாரு எவ்வளவு பெரிய ஃபாலோயிங் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவருக்கு பார்க்க தோணும். இப்ப நான் ஸ்கூல்லாம் போகும்போது மைக்கேல் ஜாக்சனோட டேஞ்சரஸ் ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு, மியூசிக் ஆல்பம் வீடியோ ஃபார்மேட்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த சிடி பார்க்கும்போது எடுத்த உடனே ஒரு டீசர் மாதிரி போடுவாங்க. அந்த டீசர் ஃபுல்லா பார்த்தோம்னா மைக்கேல் ஜாக்சனோட மாசை தான் காட்டியிருப்பாங்க. அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மியூசிக்கை பார்த்து எல்லாம் மயங்கி விடுவாங்க, லட்சக்கணக்கான பேர் ஓடுவாங்க அவர் பின்னாடி. அவர் பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸோடலாம் இருப்பாரு, பிரைம் மினிஸ்டர்ஸோட இருப்பாரு. இந்த மாதிரியான ஃபுட்டேஜ் எல்லாம் போடுவாங்க. அதுக்கான மோட்டிவ் என்ன? ஸோ மைக்கேல் ஜாக்சன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஆள். ஸோ சின்ன பையனா நான் அதை பார்க்கும்போது எப்பாடே மைக்கேல் ஜாக்சன் பெரிய மாசான ஆளா இருப்பாரு போலியே, நம்ம ஆளுங்களோட எல்லாம் பெரிய ஆளா இருக்காரு, அப்ப அவர் பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தோணும். ஒரு பெரிய ஆளா இருக்காருன்னு நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு தோணும். ஸோ அந்த வகையில நடிகர்களுக்கு அது ஒரு பெரிய அசர்ட். பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஃபேன்ஸ், வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்கிறது அசர்ட். அதனால அதை என்கரேஜ் பண்ணுவாங்க ஆக்டர்ஸ், அதை டேம் பண்ணுவாங்க, ரைட், அந்த மாதிரி விஷயங்களை நடத்த விடுறது. அதனால ரசிகர் மன்றம் பில் பண்றது, அதுக்கேற்ற மாதிரியான கொஞ்சம் ஆட்களை உருவாக்கி வைக்கிறது, அவங்க வழியா மற்றவங்களையும் என்கரேஜ் பண்றது, ஹைப்பை கொடுக்கறதுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா சில நடிகர்கள்லாம் பார்த்தோம்னா சில சமயம் படம் சரியா ஓடாது, பட் இருந்தாலும் அந்த ரசிகர் மன்றம் ஆட்கள் பார்த்தா தியேட்டருக்குள்ள வந்து சவுண்ட்லாம் கொடுப்பாங்க, இல்ல படம் நல்லா தான் இருக்கு, நல்லா ஓடிட்டு இருக்குன்ற அந்த எனர்ஜியை கொடுக்க. இப்ப இருக்கான்னு தெரியல, முன்னாடிலாம் அதெல்லாம் உண்டு. சம்பந்தமே இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 20 பேர் வந்து கத்திட்டு இருப்பாங்க. அது காரணம் அது இந்த நடிகர் ரசிகர் மன்றத்தோட ஆக்டிவிட்டி அது. ஸோ யூஸ்வலா நடிகர்கள் அதை என்கரேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான பிஹேவியர். அந்த பிஹேவியர் கரெக்டா தப்பா, அந்த பிஹேவியரால அந்த இண்டிவிஜுவல் இருக்காரு பாருங்க, அந்த ரசிகர், அவரோட லைஃப்ல அவர் உட்பட முடியுமா, அவர் லைஃபோட வீணாக்குமா, ஹெல்ப் பண்ணுமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எனக்கு இது தேவை, இந்த பிஹேவியர் தேவை, ஸோ என்கரேஜ் பண்ணுவான்னு விடுவாங்க. அந்த வகையில் அஜித் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாரு. ஸோ இப்ப கோயில்னா அங்க சில வேலைகள் நடக்கும், ப்ரேயர் பண்ண வருவாங்க, ஸோ அமைதி இருக்கும். அந்த இடத்துக்கு பொருத்தமான பிஹேவியரை நீங்க டிஸ்பிளே பண்ணணும். அந்த இடத்துல வந்து நீங்க விசில் அடிக்க முடியாது. விசில் எங்க அடிக்கலாம்? தியேட்டர்ல அடிக்கலாம். தியேட்டருக்கு ஏத்த பிஹேவியர் தான் விசில் அடிக்கிறது. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு மைதானம் இருக்குன்னா அங்க ஓடி ஆடி விளையாடலாம். கோயிலுக்குன்னு தனியான பிஹேவியர் இருக்கு. அங்க நீங்க குவைட்டா இருக்கணும், அமைதியான ஒரு நிலையில இருக்கணும். அதை மீறி ஒருத்தர் அந்த புரிதல் இல்லாம ஒருத்தர் செயல்படுறாருன்னா அவர் தப்பு பண்றாரு. அப்ப அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? அப்படி சொல்லணும். அதை அவரு கரெக்டா பண்றார். ஸோ ட்ரெடிஷ்னலா ஆக்டர்ஸோட அந்த பிஹேவியர் இருக்கும்ல, அதுல இருந்து கொஞ்சம் அவரு டீவியேட் ஆகி கரெக்டான விஷயத்த பண்றாரு.
இப்ப சிக்கலே என்னன்னா, நான் விஜயை பார்க்கும்போது விஜயால இன்னைக்கு கரூர்ல போய் ஃபேமிலிஸை மீட் பண்ண முடியல. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, கரூருக்கு விஜய் போனார்னா அந்த இடத்தோட சீரியஸ்னஸ் அவரோட ஃபேன்ஸுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. அங்க ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இழப்பு நடந்திருக்கு, அதை அவரோட ஃபேன்ஸ் புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. அங்கேயும் போய் விசில் அடிக்கலாம், அங்கேயும் போய் மரத்து மேல ஏறலாம், இதெல்லாம் பண்ணா அது பிஆர் டிசாஸ்டரா போயிரும்ல. தப்பான ஒரு இமேஜ் அது கிரியேட் பண்ணிடும். ஸோ அது ஒரு காரணம். விஜயால அவரோட ஃபேன்ஸை நம்பி கரூருக்கு போக முடியாது. போனா எதையாவது ஒன்ன செஞ்சிருவாங்க. அவரோட கட்டுப்படுத்த முடியாதுன்றீங்க? கட்டுப்படுத்த முடியாதுன்றது தவிர அந்த இடத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு பிஹேவியர் அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி கோயில்ல அமைதியா இருக்கணுமோ அதை புரிஞ்சுக்காம ஃபேன்ஸ் தப்பா பிஹேவ் பண்றாங்களா, அதே மாதிரி இறப்பு நடந்த இடத்துல ஒரு விதமான ஒரு பிஹேவியரை நீங்க கடைபிடிக்கணும். அந்த புரிதல் இல்லாம தப்பா பிஹேவ் பண்ணாங்கன்னா இது சென்சிட்டிவ் இஷ்யூ. பப்ளிக் முன்னாடி உங்க நேம் டேமேஜ் ஆகி போயிரும்ல, பாரு இங்கேயும் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆகி போயிருமே. ஸோ அதனால இதை சீரியஸா ஹேண்டில் பண்ணணும். அதனால விஜய் அங்க போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், அதுல ஒரு காரணம் இதுவும் கூட. ஸோ அதனால ஒருத்தர் பவர்ஃபுல்லான இடத்துல இருக்காருன்னா அவருக்கு அந்த பவரை யூஸ் பண்ணி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்கு, மக்களை சரி பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்கு. பொதுவான சினிமாக்காரர்கள் அது பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அன்னைக்கும் நம்ம பேசணும். சினிமாக்காரர்களை பொறுத்தளவுல கரெக்டா தப்பா சொசைட்டியை மாத்தணும் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. எதை செய்தால் கைத்தட்டு வரும் அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டைல் பண்ணால் கைத்தட்டணும், அந்த ஸ்டைலை பண்ணிடுவாங்க, அதை தான் அவங்க செய்வாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஃபேன்ஸை கோவப்படுத்துமா அதை பற்றிலாம் கவலை இல்லாமல் நீங்கள் பண்ணுறது தப்பு, அப்போ பண்ணக்கூடாது, குவைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன். அது ரசிகர் மன்றத்தை வேலைன்ட்டார், ரசிகர் மன்றமே வேணான்ட்டார் இல்லையா? இது ஒரு இண்டிவிஜுவல் மெச்சூர் ஆகிறான்னு பார்க்கலாம். நம்மளே சின்ன வயசுல நம்ம என்ன யோசிப்போம், ஃபேம் வேணும், ரொம்ப பாப்புலரான ஆளா இருக்கணும் நம்ம யோசிப்போம். ஆனா மெச்சூர் ஆக ஆக ஒர்க் என்னன்னு நமக்கு தெரியும், நமக்கு பர்பஸ் என்னன்னு நமக்கு தெரியும், முழுமையா தெரியும்னு சொல்ல முடியாது, தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்யணும், நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குலாம் பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இல்லை நம்ம பின்னாடி வந்து நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்கணும், நிறைய பாப்புலாரிட்டி நமக்கு இருக்குன்னு யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, அஜித் ஒரு இண்டிவிஜுவலா மெச்சூர் ஆகிருக்கார். ஸோ அவருக்கு புரியுது இதுலலாம் பெரிய பர்பஸ் இல்லை, நமக்கு வேற விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு லைஃப்ல அப்படின்ற இடத்துக்கு வராரு. ஆனா இது ஒரு பெரிய ஒரு மனசும் வேணும். ஏன்னா சாதாரணமா எத்தனை பேர் நடிகராகணும்னு ஆசைப்படுவாங்க சினி இண்டஸ்ட்ரியில, லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுல நடிகராகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுல நடிகர் ஆகிறதுக்கான ஸோ அந்த ஆசைப்படுறவனுக்குலாம் கனவு என்னவா இருக்கும், பெரிய செலிபிரிட்டியா மாறணும். இந்த மடை திறந்து அந்த சாங் இருக்குமே, மடை திறந்து அதுல அவர் என்ன மாதிரியான கனவு வச்சிருப்பாரு. அப்படி நம்ம போறோம், ஆட்டோகிராஃப் கொடுக்குறோம், மீடியாலாம் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, ஃபேன்ஸ் ஃபாலோ பண்றாங்க, அந்த கனவு எல்லாருக்குமே இருக்கும்ல. அந்த கனவு எத்தனை பேருக்கு பலிக்கும்னு பார்த்தா ப்ராபப்ளி ஒரு 100 பேருக்கு அந்த கனவு பலிக்கும். அந்த 100 பேருமே அஜித் மாதிரியான இடத்துக்கு வர முடியாது. அந்த 100 பேருக்கும் அஜித் மாதிரி நம்ம ஒரு நாள் வருவோமான்னு அவங்களும் ஏக்கத்துல இருப்பாங்க, செகண்டரி தேர்ட் லெவல் ஆக்டர்ஸா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவர்களுக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு விஜய் கிடைச்சிருக்கு. அவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, அஜித்துக்கு கிடைச்சிருக்கு, விஜயும் கிடைச்சிருக்கு. ஆனா அஜித் அதை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு. அவரு கிடைச்சிருந்தாலும் அது பரவாயில்ல, அது தேவையில்லை அப்படின்னு பாக்குறாரு. ஸோ அதை தாண்டி அவர் யோசிக்கிறார், அது பெரிய விஷயம். அதை தாண்டி அவர் யோசிக்கிறார். நம்ம அன்னைக்கு பேசணும்ல, இப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை தாண்டி நம்ம யோசிக்கணும், நம்ம அன்னைக்கு பேசணும்ல. அப்ப பணத்தை விட எனக்கு செய்யறதுக்கு வேற நிறைய விஷயங்கள் வேணும், அதை தாண்டி யோசிக்கிறதுக்கான சக்தி எனக்கு இருக்கணும். முக்கியமான ஐடியாஸ் கான்செப்ட்ஸ்லாம் யோசிக்க தெரிஞ்சாதான் பணத்தை மீறி என்னால செயல்பட முடியும். அப்படி எனக்கு டீப்பான சிந்தனை இல்லைன்னா நான் பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், அது கிடக்குது அப்படின்னு இந்த பக்கம் போயிடுவேன். ஸோ இங்கேயும் அந்த ஒரு பார்வை அவருக்கு இருக்கு. ஸோ இந்த ஃபேன்ஸ் அது இதெல்லாம் கோடிக்கணக்கான மக்களோட கனவா இருந்தாலும் அதை தாண்டி அவர் ஏதோ யோசிக்கிறார், அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆனா முக்கியமா நான் எப்படி பாக்குறேன்னா, நடிகர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. உங்க ஃபேன்ஸ் தப்பா பிஹேவ் பண்ணும்போது சொல்லணும். ஆனா விஜய் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பிரச்சாரத்துல போறாரு, அப்பொழுது இந்த வீடியோ வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு.
லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாரு, அது அங்க ரசிக்கிறாங்க, கத்துறாங்க, அதை வந்து அவர் என்ஜாய் பண்றாரு. ஸோ இப்படி கத்துங்க நீங்க அப்படின்றதுனால அவர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி நடக்குது. இன்னொரு பக்கம் அஜித்தை பார்க்கும்பொழுது சின்னதாக தான் ஒரு சவுண்ட் வருது, ஆனா கம்முனு இருங்க, ரொம்ப ஹார்ஷா சொல்றாரு கம்முனு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கம்பேர் பண்றது? அதான் நான் சொன்னது போல, ஒரு நடிகர்கிட்ட பெரிய பவர் இருக்கு. ஒரு நடிகர் ஒரு விஷயத்த சொன்னாருன்னா ஒரு கோடி பேர் அதை கேட்பாங்க. அதுல ஒரு 10 லட்சம் பேர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பேசினா மேபி ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. அதுல எத்தனை பேர் சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு கேட்டா மேபி ஒரு 500 பேர் அதை சீரியஸா எடுப்பாங்க. ஆனா ஒரு நடிகருக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் வேற. அப்படி இருக்கும்போது மக்களை வெறுமனே சம்பாதிக்கிறதுக்காகவும் நம்மளோட இமேஜை பில் பண்றதுக்காகவும் மக்களை யூஸ் பண்ணக்கூடாது. மக்களை நீங்க நெறிப்படுத்தணும். மக்கள் தப்பா பிஹேவ் பண்ணும்போது நீங்க அதை சொல்லி கொடுக்கணும். அப்பதானே கல்ச்சர் மாறும். இப்ப எல்லா நடிகர்களுமே ஃபேன்ஸ் தப்பா பிஹேவ் பண்ணும்போது இது கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா ஃபேன்ஸ் திரும்ப ஆரம்பிச்சுவாங்க. திரும்ப பண்ணா திரும்ப சொல்லுவோம், அந்த வார்த்தை வரும், நம்ம தலைவரை கோவப்படுத்த கூடாது அப்படின்ற அந்த புரிதல் வரும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு நல்ல சொசைட்டியை பில்ட் பண்ணணும்னா ஃபேன்ஸுக்கு புரிதல் ஏற்படுத்தணும், அவங்களுக்கு கரெக்டான விஷயத்த சொல்லி தரணும். இல்ல ஃபேன்ஸோட கைத்தட்டு நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக தப்பான விஷயங்களை நீங்க பண்ணக்கூடாது, அவங்களையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் மீட்டிங்ல உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கு அர்த்தம் என்ன? ஃபேன்ஸ் பொருத்தம் இல்லாம பிஹேவ் பண்றான்றது வேற, அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாத விஷயத்த ஃபேன்ஸ் பண்றான். பொலிட்டிக்கல் மீட்டிங்ல மரத்துல ஏறக்கூடாது, குட்டிக்காரன் அடிக்கக்கூடாது, பொலிட்டிக்ஸ்ன்றது வேற. அதெல்லாம் நீ வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் இவெண்ட்ல பண்ணிக்கலாம். ஸோ ஃபேன்ஸுக்கும் இடம் பொருள் ஏவல் தெரியல, தலைவரும் அப்படிதான் இருக்க. தலைவருக்கும் அங்க வேற வேலை இருக்கு. தலைவரோட வேலை அங்க வந்தவனை ஹைப் ஆக்குறது இல்லை. அதை நீங்க சினிமா தியேட்டர்ல பண்ணலாம். இங்க நீங்க அரசியல் தலைவர், லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாடுற விளையாட்டு கிடையாது. ஸோ இங்க ரெண்டு இடத்துலையுமே பிரச்சனை இருக்கு. இது யூஸ்வலா எல்லா நடிகர்களும் பண்றதுதான். எல்லா நடிகர்களுக்குமே இந்த நார்சிசம் உள்ள இருக்கும். சுத்தி இருக்கு எல்லாருமே வெறித்தனமா கைதட்டி அவங்களை கொண்டாடணுன்ற அந்த ஆசையும் பார்வையும் பெரும்பான்மையான நடிகர்களுக்கு இருக்கும். அதனால இது நடிகர்களோட இயல்பு தான். அதனால 99% நடிகர்கள் இதை பண்ணுவாங்க. விஜயை மட்டும் நான் பின் பாயிண்ட் பண்ணி பேச விரும்பல. பட் இந்த இடத்துல அஜித் ஒரு எக்ஸப்ஷனா இருக்கு. எனக்கு பர்சனலா அஜித்தோட சினிமாலாம் பெரிய ரசிகர் கிடையாது. ஆனா இந்த இடத்துல அஜித் அதை கரெக்டா பண்றாரு. இன்ஃபேக்ட் நான் அஜித்தோட படத்தை கூட பெருசா பார்த்தது இல்லை. நான் பார்த்ததே ஒரு 3-4 அஜித் படம் தான் பார்த்துருப்பேன். அதுவும் அந்த காலத்து படங்கள் தான். தீனா அந்த மாதிரி. தீனா கூட நான் பார்த்தது இல்லை. அதெல்லாம் நான் சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸா இருந்தது அந்த படம். ஓகே. காதல் மன்னன் பார்த்துருக்கேன். தீனாவும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். இந்த பெரிய ஒரு ரவுடி அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுவார்ல லைலாக், அந்த சீன்லாம் நிறைய தடவை டிவியில போடுவாங்க. பட் இந்த இடத்துல அஜித் கிட்ட பெரிய ஒரு பவர் இருக்கு. அதை கரெக்டா அவர் யூஸ் பண்றாரு. ஒரு கரெக்டான ஒரு முன்னுதாரணத்தை அவரு செட் பண்றாரு. மற்ற நடிகளுக்கும் ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்றாரு. அது ரொம்ப தேவையான விஷயம் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ நம்மளை பார்க்கறதுக்கு 4 பேர் இருக்கான், நம்ம என்ன பண்ணாலும் விசில் அடிப்பான் அப்படின்றதுக்காக நீங்க அதெல்லாம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா அவன் லைஃப் வீணாகுது இல்லை. அவன் ஒரு 10 வருஷத்தை இப்படி வீணடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு புரிதல் வரும். ஒரு 30 இயர்ஸ் ஆகும்போது ரைட்டு, லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டோம், செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்யணும் அப்படின்ற புரிதல் வரும். அதுக்கப்புறம் சரியா ஆயிடுவாங்க. பட் இருந்தாலும் எதுக்கு அவனுக்கு ஒரு 10 வருஷத்தை அவன் டைமை வேஸ்ட் பண்ணணும்? ஸோ கிளியராக சொல்லணும், நான் ஒன்றும் கடவுள் இல்லடா, வந்து எம்னோட இருந்து ஆட்டம்லாம் போடாதீங்க, கரெக்டாக பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கூட்டணி விவகாரங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. யார் எந்த கூட்டணிக்கு போறாங்க அப்படின்றதெல்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க போனா, பர்சனலா அஜித் அவர்கள் ரொம்ப மெச்சூரா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க. விஜய் கிட்டயோ அல்லது மற்ற நடிகர்கள்கிட்டயோ அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. விஜய் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில மாறுபட்ட ஆளா இருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா நடிப்பு வைஸ் பார்க்கும்போது இப்போ விஜய் வர்சஸ் அஜித் அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கு. அது தாண்டியும் அடுத்தடுத்து ஒரு சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அப்படின்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ நடிகர்கள் அப்படின்னும் பொழுது கமர்ஷியல் ஹிட் கொடுத்தாலே அந்த நடிகர்கள் ஒரு நல்ல நடிகர்களாக கொண்டாடப்படுறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு வாடிக்கையாக இருக்கு. கமர்ஷியல் ஹிட் மட்டுமே ஒரு நல்ல நடிகன் அப்படின்றதுக்கு ஓகேவா, அல்லது நல்ல நடிப்பு தான் நல்ல நடிகன் அப்படின்றதுக்கு அளவுகோலா? எப்படி இது பாக்குறீங்க? சில நேரங்கள்ல ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி சினிக்கலா நான் யோசிப்பேன். இப்ப நம்ம இந்த பல்புலாம் யூஸ் பண்றோம்.
இதை கண்டுபிடிச்சது யாரு, இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதுக்குள்ள இருக்க சயின்ஸ் என்ன நமக்கு தெரியாது. ஆனா சினிமா பார்க்கும்போது பெரிய ஏதோ குவிண்டின் டராண்டினோ மாதிரி இவர் நல்ல நடிகர், சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரமா இருக்கு, இதெல்லாம் யாரு அனலைஸ் பண்றது? நம்ம வீட்டுல உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல நடிகரா இருந்தா என்ன, கெட்ட நடிகரா இருந்தா என்ன, சரி நல்ல நடிகர்னே வச்சுப்போம், என்ன பெருசா குறைஞ்சு போச்சு, கெட்ட நடிகரா இருந்தா என்ன பெருசா ஆகி போச்சு, அது ஒரு சின்ன ஒரு ப்ரொஃபஷன், அது ஓகே, ஒரு ஆர்ட்டை நல்லா பண்றாரு. நான் எதுக்கு இதை நான் பேசுறேன்னா, எல்லாருமே உட்கார்ந்து 6 கோடி மக்களுமே இவர் நல்ல நடிகரான்ற அனாலிசிஸ்குள்ள இறங்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்ல வரேன். ஆனா நம்ம எல்லாருமே பண்றோம்ல. நான் பார்த்திருக்கேன், வீட்டுல உட்காந்து நம்ம, என் அம்மாலாம் படமே பார்க்க மாட்டாங்க பெருசா, ஆனா அவங்க கூட சில நேரங்களில் நல்ல நடிகர் அவரு அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஆர்ட்டை டீப்பா போய் அனலைஸ் பண்றோம்ல, அது நான் எப்படி பாக்குறேன்னா, இங்க சுத்தி நீங்க பாருங்களேன், நிறைய முக்கியமான விஷயங்கள் நமக்கு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த பல்பா இருக்கலாம், இந்த கதவுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நம்ம லைஃபுக்கு ரொம்ப தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை பத்தின எந்த புரிதலுமே நமக்கு கிடையாது. எனக்கும் சேர்த்தான் சொல்றேன். நம்ம கையில இருக்க வாட்ச்ல இருந்து, நம்ம யூஸ் பண்ற கரன்சி நோட்ல இருந்து, அதெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து லைட்டா சிந்திச்சோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஆனா நம்ம உட்கார்ந்து அனலைஸ் பண்றது பார்த்தோம்னா, படம் பார்க்கறதே டைமை வேஸ்ட் பண்றதுக்கு தான். இங்க ஒன்றும் பெரிய ஆர்ட் மூவிலாம் யாரும் எடுக்கல, எல்லாமே 90% கார்பேஜ் தான். அதுல உட்காந்துக்கிட்டு ரைட்டு உட்காந்து சரி டைமை வேஸ்ட் பண்ண உட்காந்து படம் பார்க்குற, அட்லீஸ்ட் படத்தை பார்த்துட்டு சாத்திட்டாவது போகலாம். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி, அந்த ஷார்ட்டு, இங்க கட்டு, இது பிரச்சனை, அந்த டைரக்டர் அந்த எடிட்டர் அது பிரச்சனை, இங்க சூப்பரான நடிப்பு, இப்படிலாம் உட்காந்து அனலைஸ் பண்றது சினிமாக்காரனை கூட இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதுவும் இப்ப யூடியூப்லாம் வந்தோடனையும் எல்லாருமே ஒரு ஃபில்ம் அனாலிசிஸ்ல ஈடுபடுறாங்க. நம்மலாம் எல்லாருமே இப்ப பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ல ஈடுபடுறோம்ல, நம்மளும் அதே கேட்டகரி தான். அதே மாதிரி எல்லாருமே பார்த்தோம்னா இப்ப ஃபில்ம் அனாலிசிஸ்ல ஈடுபடுறாங்க. ஒண்ணு சப்ஸ்டாண்டர்ட் மூவிஸ் தான் வந்துட்டு இருக்கு, ரெண்டாவது அதுக்கு ஓவரான முக்கியத்துவம் மக்களும் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நான் ஏன் பேசுறேன்னா, நீங்க நல்ல நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குதான்னு கேட்டீங்களா? அது நல்ல நடிகர்கள் அப்படின்றது எதை அளவுகோலா வைக்கிறாங்கன்றது என்னுடைய கேள்வி. நல்ல நடிகர் இன்னைக்கு ஒரு டாப்ல ஒரு நடிகர் போறாருன்னா, நல்லா நடிக்கிறாரு அப்படின்றதுக்காக ஒரு டாப்ல போறாரா, இல்ல மக்களுக்கு பிடிக்கிறத பண்ணிக்கிட்டே இருக்க டாப்ல போறாரான்னு கேட்கிறேன். இதுல எனக்குமே டவுட் இருக்கு. இப்ப மார்லன் பிராண்டோ சூப்பர்பான ஒரு ஆக்டர் தான், ரஜினியும் அதே மாதிரி சூப்பர்பான ஆக்டர் தான். அவங்கெல்லாம் சும்மா ஒரு ஃப்ரேம்ல அவங்க ஃபேஸை காட்டினாலே போதும், அப்படியே சூப்பராக இருக்கும். பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க வேணாம், அப்படியே சாலிடா மார்லன் பிராண்டோலாம் உட்கார்ந்தாருனாலே மெஜஸ்டிக்கா இருப்பார் பார்க்கறதுக்கு. இந்த சீசர் படத்துலலாம் நடிச்சிருப்பாரு, அப்படியே ஆள் சூப்பரா கடவுள் மாதிரி இருப்பார், ஒரு கிரீக் காட் மாதிரி இருப்பார் பார்க்க. ரஜினிக்கும் அந்த கிஃப்ட் உண்டு, பயங்கரமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் உண்டு. நல்ல ஆக்டர்ஸாகவும் இருக்காங்க, நல்ல எக்ஸ்ட்ராடினரி சக்சஸ்ஃபுல் கெரியரும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ பீக்ல இருந்தவங்க தான் அவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல நடிகர்கள் நல்ல சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸும் உண்டு. சில நேரங்களில் பார்த்தோம்னா சில நல்ல நடிகர்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காமலும் போயிருக்கும். பட் நான் மோஸ்ட்லி எப்படி பார்க்குறேன்னா, ஷைனிங்னு ஒரு படம் இருக்கு, ஃபேமஸான ஒரு படம், ஷைனிங்னு ஒரு பேய் படம் இருக்கு. அதோட டைரக்டர் ஒரு பேர் எனக்கு மறந்து போச்சு பாருங்க. ஸ்டான்லி கியூபிக் கூட பயங்கரமான ஒரு படம். அதுல அந்த சின்ன பையன்ட்ட பேசுவார், எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியாது, டீப்பான ஒரு கான்வர்சேஷன், நீ சில விஷயங்களை பாக்குறதானே அப்படின்னு. ஆமா, ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, அந்த பொருள்ல பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் சில பேருக்கு தான் தெரியும், அவங்களை நாங்கள் ஷைனிங்னு சொல்லுவோம் அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா சில பேர் தனியா நிற்பாங்க, அவங்க நம்ம ஷைனிங்னு கூட அவங்களும் சொல்லிக்கலாம். ரஜினி தான் அந்த மாதிரி கேரக்டர் தான். கே பாலச்சந்தர் அவரை பார்க்கும்போதே தெரியுது, இவன்ட்டு ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கே அப்படின்னு தெரியுதுல்ல. அமிதாப் பச்சன் அதே மாதிரி தான். அமிதாப் பச்சனோட உடலமைப்பா இருக்கலாம், ஃபேஸ் கட்டா இருக்கலாம், ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு அவர்கிட்ட. கேமரால பயங்கரமான ஸ்கிரீன் பிரசன்ஸ் அமிதாப் பச்சனுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா கோடியில் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிச்சிடும், பார்த்தோன்னே தெரியும் ஏதோ ஒன்று இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு காந்தம் இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸை நீங்க ஸ்கிரீன்ல காட்டினீங்கன்னா 2 படம் ஃபிளாப் ஆனாலும் டைரக்டர்ஸுக்கு தெரியும் அவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு, திரும்ப ட்ரை பண்ணுவாங்க வச்சு. ஏன்னா மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி அவங்க கிட்ட இருக்கு. அந்த விஷயம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல
ஒர்க் ஆயிரும். ஸோ அந்த வகையில் இந்த எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்கல்ல, நிறைய நேரங்களில் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டாகவும் இருப்பாங்க. அமிதாப் பச்சன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் தான், என்னை பொறுத்தவரை அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் தான். ரஜினி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் தான். அதே மாதிரி மார்லன் பிராண்டோ எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் தான். டிகாப்ரியோ எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா மார்டின் ஸ்கார்செஸி வந்து அவர் வச்சு நிறைய படம் பண்றாரு. அப்போ ஒரு எக்ஸ்ட்ராடினரி டைரக்டருக்கு இவரை பிடிக்குது இல்ல, ஒரு ஆக்டரா இவனால ஏதோ ஒன்று டெலிவர் பண்ண முடியுதுல அப்படின்னு அந்த விஷயம் இருக்குல்ல. ஸோ அதனால அது இருக்கும். அதே மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ்லயும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். முகமது அலி எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்ட்ஸம் பாக்ஸர். நான் சொன்ன மாதிரி கிரீக் காட் மாதிரி இருப்பார். அவரோட பிசிக்லாம் பார்த்தோன்னா கிரீக் காட் மாதிரிலாம் அப்படியே பர்ஃபெக்டா இருப்பார். இந்த டேவிட்னு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கல்ப்சர் உண்டு, சிலை உண்டு, ஏறக்குறைய அந்த மாதிரி தான் பர்ஃபெக்ட் பிசிக் இருக்கும், பயங்கர ஹேண்ட்ஸமா இருப்பார். அவரு உலகத்திலே பெஸ்ட் பாக்ஸரும் கூட. யூஸ்வலா பாக்ஸர்ஸ் பார்த்தா கொஞ்சம் ரகடா தான் இருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்மூத்தா ஹேண்ட்ஸமா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இது என்ன கோஇன்சிடென்ஸ், பெஸ்ட் பாக்ஸர் மோஸ்ட் ஹேண்ட்ஸமாவும் இருக்காரு. அதே மாதிரி கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்ல ஃபேமஸான கிரிக்கெட்டர்ஸ்னா யாரெல்லாம் சொல்லுங்க? டெண்டுல்கர், லாராவை பார்க்கும்போது பிரின்ஸ் ஆஃப் கரீபியன் பாங்க. லாரா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் லாராவை பார்க்குறேன். எனக்கு கிரிக்கெட்லாம் அப்போ தெரியாது. எனக்கு அவர் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அவர் நடக்கிற ஸ்டைல், அவர் பேட் மேலே போயிட்டு கீழே இறங்குற ஸ்டைலு. ஸோ இப்போ மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பேட்ஸ்மேன் லாரா. எக்ஸ்ட்ராடினரி அந்த அந்த நல்ல ஒரு பிசிக்கல் பிரசன்ஸும் அவருக்கு இருக்கு. மைக்கேல் ஜோர்டன். ஸோ அதனால எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ரீச்சும் கிடைக்கும். இவங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த ஷைனிங் தான். இவங்க எல்லாமே மைக்கேல் ஜாக்சனா இருக்கலாம், கோடி பேர் இருந்தாலும் இவங்க தனியாக நிற்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ். இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒன்று சொல்லுவாங்க, மைக்கேல் ஜாக்சன் வர்சஸ் அதர்ஸும்பாங்க. ஸோ மைக்கேல் ஜாக்சன் தனியாக ஒரு கேட்டகரியில் இருப்பாரு, அதர்ஸ் மற்றெல்லாம் ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஷைனிங் கேட்டகரி எல்லாமே அதே மாதிரி தான். மைக்கேல் ஜோர்டன் ஒரு தனி கேட்டகரி, மற்ற எல்லா பிளேயர்ஸும் தனி கேட்டகரி. பிரையன் லாரா தனி கேட்டகரி, மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் தனி கேட்டகரி. மேபி டெண்டுல்கர் கொஞ்சம் அங்கே சேர்க்கலாம். சினிமா முகமது அலியும் அதே மாதிரி தான். முகமது அலியை யாருமே கிட்டே நெருங்க முடியாது. நீங்க சொல்லலாம் முகமது அலியோட பெட்டரான ட்ராக் ரெக்கார்ட்லாம் மற்ற ஆட்களுக்குலாம் இருக்கு, ரெக்கார்ட்லாம் இருக்கு அப்படிங்கலாம். ஆனாலும் முகமது அலியை மேட்ச் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஸோ இவங்களும் அந்த எக்ஸ்ட்ராடினரி ஷைனிங் கேரக்டர்ஸ் தான். சினிமாவில் அமிதாப் பச்சனா இருக்கலாம், எம்ஜிஆரா இருக்கலாம், ரஜினிகாந்தா இருக்கலாம், இவங்கெல்லாம் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்கள யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. பார்த்தா நமக்கு தோணும், என்ன ரஜினி பெரிய எஃபர்ட்லாம் போட மாட்டேங்கிறாரு, சும்மா சாதாரணமா எஃபர்ட்டே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காரு, அமிதாப் பச்சன் அப்படிதான் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்கனால சாதாரணமா கமர்ஷியலும் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராடினரியான படமும் கொடுக்க முடியும். அமிதாப்பும் சரி ரஜினியும் சரி அதை பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பர்பான ஆக்டிங்கும் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ரஜினியோட பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான ஆக்டிங் டிஸ்பிளே பண்ணியிருப்பாரு. அட் த சேம் டைம் கமர்ஷியலும் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ பெரிய நடிகர் நம்ம உச்சபட்சமா இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகர்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு ரேண்டமாக நம்ம கேட்கும்பொழுது அஜித் விஜய் அப்படின்னு ஒரு வெள்ளக்காரன் ஒரு ஒயிட் வந்து கேட்குறாங்க, அஜித் விஜய் யார் அது, அஜித் விஜய் காட்டுங்க அப்படின்றாங்க. 2 படத்தை பார்க்குறாங்க ஒயிட்டு, ராபர்ட் டீனிரோ, அந்த மாதிரி இப்போ டிகாப்ரியோ. ஸோ இந்த மாதிரி இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்கும்போது அதில் ஷார்ட் ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவரு. ஸோ இந்த மாதிரியான ஆக்டர்ஸ்னுடைய ஆக்டிங்லாம் பார்த்துட்டு இந்த ஊர்ல பெஸ்ட் ஆக்டரா மக்கள் கொண்டாடக்கூடிய ஆக்டர்ஸ்னுடைய படங்களை அவங்க பார்க்கும்பொழுது என்ன நினைப்பாங்க அவங்க அப்படின்ற தாட் எனக்குள்ள இருக்கும். ஸோ இவங்கள நம்ம கொண்டாடுறது பிரச்சனை கிடையாது, ஆனா ஒரிஜினல் டேலண்ட் நம்ம விட்டோமே, அவங்கள தான் நம்ம கொண்டாடி இருக்கணும். அவங்கள ஒயிட் பார்க்கும்போது என்ன நினைப்பான், அல்லது வந்து ஒரு ஈரான்ல இருந்து ஒரு பெரிய டைரக்டர் வராரு, அப்போ அவங்க பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள இருக்கும். அது இப்போ நிறைய கேரக்டர்ஸ் வெளியே வரணும்னா நிறைய மக்கள் வெளியே வரணும், நிறைய மக்கள் எம்பவர் ஆகணும். ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடி நார்த் சென்னையை காட்டும் போது கமல்ஹாசன் நார்த் சென்னை ஸ்லாங்ல பேசுவார், மனோரமா நார்த் சென்னை ஸ்லாங்ல பேசுவாங்க, தேங்காய் சீனிவாசன் நார்த் சென்னை ஸ்லாங்ல பேசுவாங்க. அவங்க யாருமே நார்த் சென்னை ஆட்கள் கிடையாது. ஆனா நார்த் சென்னை மக்கள் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஏய் கம்முன்னு கிட அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அது ரொம்ப செயற்கையா இருக்கும். கமல்ஹாசன் அவர்கள் நார்த் சென்னை ஸ்டைல்ல பேசுறது ரொம்ப செயற்கையா இருக்கும். ஆனா இப்ப ரீசெண்டா சொசைட்டி மாறிடுச்சு. இப்ப பாருங்க நார்த் சென்னையை ரொம்ப அழகா காட்டுறாங்க, பர்ஃபெக்டா காட்டுறாங்க. ஏன்னா அந்த பகுதி மக்களே எம்பவர் ஆகி வராங்க. ஸோ அந்த மக்கள் எம்பவர் ஆகும்போது அந்த மக்களுக்கு சினிமாலேயே ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது. அந்த மக்கள் எம்பவர் ஆகாம இருக்கும்போது அவங்களுக்கான அந்த ரெப்ரசன்டேஷன் ரோல் இருக்கு பாருங்க, அதை இன்னொருத்தன் எடுத்துக்கிறான்.
ஸோ இன்னைக்கு நார்த் சென்னை சார்ந்து நிறைய படம் வருது, அதை அவங்களே ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கும் பெர்ஃபெக்டா அதை ரெப்ரசென்ட் பண்ணல, நிறைய குறைகள் இருக்கு, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அன்னையோட இன்னைக்கு பெட்டரா இருக்கு. வெள்ளையா கமல்ஹாசன் கம்முனு கடன்னு சொல்றதுக்கும் இன்னைக்கு நிஜமான ஒரு நார்த் சென்னைக்காரர் அதை இன்னும் தத்ரூபமா அதை கேப்சர் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த சேஞ்ச் எப்படி வருது? இன்னைக்கு புதுசா நிறைய கேரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அன்னைக்கு நார்த் சென்னை ரோல பிளே பண்றது சும்மா ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு கன்னத்துல ஒரு மச்சத்தை வச்சுக்கிட்டு, ஒரு நான் 40 இயர்ஸ் முன்னாடி சொல்றேன், கண்டிப்பா கொஞ்சம் பேர் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதை இன்னும் எஃபெக்டிவா நிறைய கேரக்டர்ஸ் இப்ப வெளியே வந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ராபர்ட் டினரோட கெப்பாசிட்டி என்ன, நிறைய யூனிக்கான கேரக்டர்ஸ் கொண்டு வருவார். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இப்ப வெளியே வருது. அதுக்கான காரணம் மக்கள் வெளியே வராங்க சொசைட்டில இருந்து, அதை சினிமா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அந்த சொசைட்டி இன்னும் நல்லா டெவலப்டா இருக்கு, நிறைய லேயர்ஸை உள்வாங்கி இருக்கு. ஸோ இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வெளியே வராங்க சினிமா வழியா. இங்கேயும் அது நடக்கும். அப்புறம் முக்கியமா இன்னொரு சிக்கலான இங்க பொலிட்டிக்ஸ் பெரிய பெரிய ஒரு தலைவலியா பாக்குறேன். பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இருக்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரினால ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அரசியல்வாதிகளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சினிமா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எல்லா இடங்களும் இல்லைன்றீங்களா? எல்லா இடத்துலையும் கண்டிப்பா கிடையாது. இப்போ அமெரிக்கா இருக்குன்னா, அமெரிக்கால மாஃபியா பார்த்தீங்கன்னா சில பேரோட கண்ட்ரோல்ல இருக்கும். மாஃபியாஸ் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மாஃபியா இருக்கும், ஜூயிஷ் மாஃபியா இருக்கும், இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஹாலிவுட் எடுத்துக்கிட்டோம்னா ஜூஸோட கண்ட்ரோல்ல ஹாலிவுட் இருக்கும். பேங்கிங் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கும் ஓரளவுக்கு ஜூஸோட கண்ட்ரோல்ல இருக்கும். அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் தனியா ஒரு கேட்டகரியா இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மாஃபியா இருக்கும். இந்த பாக்ஸிங் இதுக்கு பின்னாடிலாம், இப்போ பாக்ஸிங் பெரிய பீக்ல இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் பிசினஸ் கம்யூனிட்டி தனியா. இப்போ யூஎஸ்ஏ எடுத்தோம்னா வெள்ளக்காரன் ப்ரிடாமினன்ட்லி பிசினஸ் வேர்ல்டு அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். இங்க எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே பொலிட்டீஷியன்ஸ் தான். சினிமாவும் பொலிட்டீஷியன் தான், இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாஃபியாஸும் பொலிட்டீஷியன்ஸ் தான், எல்லாமே பொலிட்டீஷியன் தான் இங்க. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ஸ்பேஸ் இல்லை. இப்ப ஹாலிவுட்ல அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஆனா அங்க பொலிட்டிஷியன் கண்ட்ரோல்ல ஹாலிவுட் இருக்கிறத விட இப்ப இருக்கவங்க கண்ட்ரோல் பண்றாங்க பாருங்க, அவங்க இன்னும் பெட்டரான டூல்னு சொல்லுவாங்க, இன்னும் பெட்டரான ரிசல்ட் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி அங்க ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒன்று சொல்றேன், நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. அங்க இருக்கிற முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, 80% ஜூஸா இருப்பாங்க. நான் செக் பண்ணிருக்கேன். டாப் 10 ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் எடுத்துக்கோங்க, மார்க்கெட் ஷேர் யாருக்கு உள்ளே அதிகமா இருக்குன்னு பாருங்க. ஸோ டாப் 10 ஸ்டுடியோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 99% மார்க்கெட் ஷேர் அவங்க கிட்ட தான் இருக்கும். அந்த டாப் 10 ஸ்டுடியோஸ்ல இருக்கக்கூடிய டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாரெல்லாம் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடும். அவன் அங்க இருந்தாலும் அவன் நல்ல ஒர்க்கும் ப்ரொடியூஸ் பண்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீன்ஸ்டீன் பிரதர்ஸ்பாங்க, இந்த வீன்ஸ்டீன் கம்பெனின்னு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கு. அவர் தான் இப்ப இந்த மீட்டூல எல்லாம் மாட்டி அவர் தான் காலி பண்ணாங்க. ஒன் ஆஃப் த வீன்ஸ்டீன் பிரதர்ஸ். அவரோட என்ன வீன்ஸ்டீன் ஞாபகம் இல்லை, ஆள் பார்த்தா பயங்கர ரெக்கார்டா இருப்பார். அவர்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ். அவர் அஃப்கோர்ஸ் நிறைய தவறு பண்ணியிருக்காரு, பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசம், அதெல்லாம் ஒரு சைடு. சினிமான்னு வரும்போது தலைவன் பயங்கரமான படங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க அந்த நல்ல படம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும், அதோட யூனிக்னஸ் தெரியும். வீன்ஸ்டீன் கம்பெனியா இருக்கலாம், மிராமேக்ஸ் பிக்சர்ஸ்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் மிராமேக்ஸ் தான் வீன்ஸ்டீனா மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிராமேக்ஸ் தான் கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்றதுக்கான நியாயம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா இங்க அது இல்லை. இங்க இருக்கிற அரசியல்வாதிகளோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு நமக்கு தெரியும். அவங்களுக்கு பெரிய எஜுகேஷனும் கிடையாது, பெரிய விஷனும் கிடையாது. இது பேசிக்கான இந்த விஷயங்களால ஆர்டிஸ்டிக் அந்த ஒரு பார்வை உங்களுக்கு இருக்காது. ஒரு ஆர்டிஸ்டிக் டேஸ்ட்ன்றது அது பீக். இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, பிஸ்னஸ் அதெல்லாம் தாண்டி ஆர்டிஸ்டிக் டேஸ்ட் அப்படின்றது பீக். அது சொசைட்டிக்கு ஒரு க்ரீம்க்கு தான் அது இருக்கும், பெஸ்ட் டேஸ்ட் வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களோட கண்ட்ரோல்ல சினி இண்டஸ்ட்ரி இருக்கணும். அரசியல்வாதிக்கு என்ன இருக்கும், எப்படி கமிஷனை கலெக்ட் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் கூட இருக்காது. ஸோ அப்போ பொலிட்டிஷியன்ஸோட கண்ட்ரோல்ல இண்டஸ்ட்ரி இருக்கும்போது என்ன ஆகும்? ஸோ பொலிட்டிஷியன்ஸுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண என்ன படம் நல்லதோ அந்த படத்தை அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. பொலிட்டிஷியன்ஸுக்கு எந்த மாதிரியான படத்தால லாபம் வருமோ அந்த படத்தை தான் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. நல்ல படங்களை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கே இருக்காதுல்ல. ஸோ அதனால அந்த மாதிரியான படத்தை அவங்களால பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆயிருது, நீங்க டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க அந்த டோர்லாம் திறந்து விட்டீங்கன்னா நல்ல கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நல்ல மண்ணுக்கான படங்களை, நம்ம மண் வாசனையை அப்படியே மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு பாருங்க, என்னெல்லாமோ படம் எடுக்கிறோம், எதுவும் மக்களோட கனெக்டா இல்லை.
வரானுங்க அப்படி இப்படின்னு கத்துறானுங்க, அப்புறம் ஒரு 4 பாட்டை போடுறானுங்க, அப்புறம் ஃபைட்டை போடுறானுங்க, படத்தை முடிச்சிடுறானுங்க. இப்போ இன்னொரு விமர்சனம் என்னன்னா, இப்போ ஒரு ஹீரோ காட்டுறாங்க. ஒரு ஹீரோ நடந்து வரும் பொழுது பிஜிஎம் போட்டா கத்துவோம். இப்ப நான் நடந்து வரும்போது எனக்கு பிஜிஎம் போட்டாலே வந்து அது ஒரு மாசா தான் தெரியும். என்னையே அது மாசா காட்டும் பொழுது இவ்வளவு நாள் ஸ்கிரீன்ல பார்த்த ஒருத்தரை திடீர்னு ஒரு பெரிய பிஜிஎம்மோட பார்க்கும்போது பெரிய மாசா தான் இருக்கும். அதுவே பெரிய ஹிட்னு நினைக்கிறாங்க அவங்க. அந்த மியூசிக் இல்லைனாலுமே அந்த சீன் வந்து மக்களை கைத்தட்ட வைக்கணும். அதுதானே பெருசு. ஒரு மியூசிக்கை போட்டு அப்படியே ஒரு அப்படியே அப்படியே பெருசா ஒரு ஹைப்பு கொண்டு போயிட்டு இது பெரிய சீன் அப்படின்னு மக்கள் நம்ப வைக்கிறாங்க. மக்களும் இதுதான் பெரிய சீன் போல, நடந்து வரும்போது பிஜிஎம் போட்டா பெரிய சீன் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மக்களுடைய இந்த சினிமாவுடைய ரசனையே கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமால. ஆவரேஜா சொல்றேன். நிறைய எக்ஸ்ட்ராடினரியான ஆட்களும் இருக்காங்க. ஆவரேஜா நான் சொல்றேன், மக்களுக்கே சினிமா ரசனை கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்க ஏன் சொல்றீங்கன்னா, நீங்க கொஞ்சம் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஷைனிங்லாம் பாக்குறீங்க, அப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இப்போ பார்த்துருக்கீங்க, வேற நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க இதை பாக்குறீங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் கம்மியா இருக்கு. இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது இந்தியாவில் நம்ம ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் நீங்க சொன்ன மாதிரி கேரளாவில் கம்பேர் பண்ணும்போது நம்ம பெருசா இல்லை, வெஸ்ட் பெங்கால கம்பேர் பண்ணும்போது நம்ம பெருசா இல்லை. நமக்கு சத்யஜித் ரே மாதிரியான டைரக்டர்ஸ் நம்ம கிட்ட இல்லை. அஃப்கோர்ஸ் அது ஏத்துக்கலாம். பட் ஓவராலா மெஜாரிட்டி இந்தியன் ஸ்டேட்ஸோட நம்ம பெட்டரா இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு ஈரான் படம்லாம் பார்க்கும்போது டக்குன்னு போயிடுவோம், யூபிக்கு போயிடுவோம் எப்போ மாதிரி. கண்டிப்பா மெஜாரிட்டி இந்தியன் ஸ்டேட்ஸோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு வச்சுப்போம். பட் நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஹாலிவுட்டே எடுத்துக்கிட்டோம்னா, ஹாலிவுட் படங்கள்லாம் பக்க கமர்ஷியல் படங்கள். இப்ப நீங்க சொன்ன ஷைனிங்கா இருக்கலாம், மற்ற கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் நான் சொன்னல அதுவா இருக்கலாம், மிராமேக்ஸ் ப்ரொடக்ஷன்லாம் அதெல்லாம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்டிக் எலிமெண்ட் அதுல இருக்கும், ஆனா அதெல்லாம் கமர்ஷியல் படங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கலெக்ட் பண்ண படங்கள். அது இந்த கேங்ஸ் ஆஃப் நியூயார்க்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு $200-300 மில்லியன் கலெக்ட் பண்ணிருக்கும். அது பெரிய கமர்ஷியல் படம். அது கூடயே நம்மளால கம்பீட் பண்ண முடியல ஆர்டிஸ்டிக் லெவல்ல. அதுல இருக்க ஆக்டிங், அதுல இருக்க ஏஸ்தெட்டிக்ஸ்லாம் நம்மளால மேட்ச் பண்ண முடியல. அப்ப ஆர்ட் மூவிஸ் இருக்கு, வேர்ல்ட் மூவிஸ்லாம் இருக்கு, அது பாத்தீங்கன்னா அதை விட இன்னொரு ஸ்டாண்டர்ட் மேல போய் இருக்கும். ஸோ ஹாலிவுட்டை நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஹாலிவுட்ன்றது சீப் கமர்ஷியல் மூவிஸ் தான் ஹாலிவுட் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி வேர்ல்ட் மூவிஸ்லாம் இருக்கு, இன்டர்நேஷனல் மூவிஸ்லாம் பார்த்தோம்னா பயங்கர அழகா இருக்கும். அப்ப நம்ம அந்த சைட்லாம் இன்னும் கிட்டேயே போக முடியாது. இப்ப ராபர்ட் டினோரோ மாதிரி ஆக்டர் மேபி இங்க இருக்கலாம், பட் அவருக்கு தேவையான கேரக்டர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நமக்கு டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் வேணும், கதைகளும் இல்லைன்ற. ஆமா, ஓகே. அவர்லாம் எவ்வளவு டிஃப்ரெண்டான படங்கள் பண்ணியிருக்காருங்க. ராபர்ட் டினோரோ எடுத்துக்கோங்க, டாக்ஸி அது டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் கசினோ பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். குட் ஃபெலஸ்னு ஒரு படத்துல ரவுடியா வருவாரு, அதுல கம்ப்ளீட்டா இன்னொரு கேரக்டரா இருப்பாரு. அதே மாதிரி அவர் கூட நடிக்கிற அந்த அல்பச்சினோ இருப்பாரு பாருங்க, அவர் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அவரு அப்புறம் ஹாலிவுட் டேஸோ அமெரிக்கன் ஹாலிவுட் சம்திங் ஏதோ ஒரு படம், கார்ல போவாங்க ரெண்டு பேரு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட், பிராட் பிட்டோட படம். ஆமா ஆமா ஆமா. இதெல்லாமே கொஞ்சம் எப்படி எடுத்துட்டு பாருங்க, அந்த ஒரு நல்ல ஒரு கேரக்டர் குவிண்டினோட படம், ரைட். ஸோ அந்த மாதிரியான படங்கள் எடுத்து மக்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணும், அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு விருப்பம் இருக்கணும். இங்க நம்மால் என்ன யோசிப்பாங்க, ரைட்டு போட்டோம்னா 1 வீக்ல காசு எடுக்கணும், ஆமா, பிளாக் ஒயிட் ஆகணும், போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அந்த இன்டென்ஷன்ல இருக்கும்போது அந்த மாதிரியான நல்ல படங்கள், அந்த மாதிரியான நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு பேஷன் வேணுங்க. இப்போ வீன்ஸ்டீன் பிரதர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பயங்கரமான பேஷன் உண்டு. அஃப்கோர்ஸ் அவங்க தவறு பண்ணிட்டாங்க, நான் அதெல்லாம் ஜஸ்டிஃபையே பண்ணல. ஆனால் ப்ரொஃபஷன் வரும்போது பயங்கரமான பேஷன் அவங்களுக்கு உண்டு. ஈவன் இன்ஃபேக்ட் இப்போ டாம் க்ரூஸ் எடுத்துக்கோங்களேன், அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், டாப்ல இருக்கக்கூடிய ஆள், ஆனால் அவர் நல்ல டைரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். குறிப்பாக ஒரு ஃபேமஸான ஒரு மூவி வந்தது, அந்த டைரக்டர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் ஒரு படம் எடுத்தாரு, அந்த படத்துல டாம் க்ரூஸ் சின்ன ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அப்ப சொல்லுவாங்க, அந்த டைரக்டரோட சின்ன படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு போல, அப்பவே டாம் க்ரூஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாராம், நல்லா ஒர்க் பண்றீங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் படம் பண்ணும்போது என்ன மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்பாராம். ஸோ அதனால அடுத்த படம் வரும்போது டாம் க்ரூஸ்க்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்துருப்பாரு, ஒரு மாதிரி ஒரு விமன் ஹேட்டரா வர மாதிரி. அந்த படம் எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இல்லை, பட் எக்ஸ்ட்ராடனரி மூவி அது. டாம் க்ரூஸ்க்கு ஒரு சின்ன ரோல் தான் அது. அந்த மூவி வந்து டாம் க்ரூஸ்க்கு ஆஸ்கர் நாமினேஷனை பெற்று தந்தது. அந்த படமும் மறந்துச்சு, அந்த படத்தோட டைரக்டர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் எக்ஸ்ட்ராடனரி மூவி, பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து இந்த மெக்சிகன் டைரக்டர் இன்னாரிட்டுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஆஸ்கார்லாம் வந்து வாங்கியிருக்காரு, நிறைய பேசக்கூடிய நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. ஆனால் மெக்சிகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ந்த நாடு அப்படின்லாம் கிடையாது. அவங்க
மைக்ரேட் ஆகி தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஆனா அங்கிருந்தும் நல்ல சினிமா வந்துகிட்டு இருக்கு. ஈரான் வந்து பெரிய பிரச்சனைக்குரிய இடமா இருக்கு. அங்கிருந்து நல்ல சினிமாக்கள் வருது. ஆனா நமக்கு இவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. பெரிய இது இல்ல, பெரிய போர் அது இதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா இவ்வளவு ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம இன்னும் கிரியேட்டிவான படங்களை எடுத்து அனுப்பணும்ல. நம்ம அதை மிஸ் பண்றோம்ன்றது என்னுடைய வருத்தம். அதனால இங்க 100% அது உண்மைதான். அவ்வளவு ஸ்டோரிஸ் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன டைரக்டர் இருக்கார்ல, அலெசாண்ட்ரோ கொன்சால்விஸ் இனரிட்டோவா, அவரை எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஹாலிவுட் டைரக்டர். ஸோ அவரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்றது ஹாலிவுட். அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தது ஹாலிவுட், மெக்சிகோ கிடையாது, ஹாலிவுட். ஸோ அவர் எடுத்த பேபிள் படமா இருக்கலாம், ரெவனண்டா இருக்கலாம், அப்புறம் பியூட்டிஃபுல் ஒன்று எடுத்தாரு, அமர் எக்ஸ்பிரஸ் எடுத்தாரு, ஆமா 24 கிராம்ஸ் எடுத்தாரு, 24 கிராம்ஸ் எடுத்தாரு. ஸோ எல்லாமே சூப்பரான படங்கள். அது எல்லாமே ஹாலிவுட் ப்ரொடக்ஷன், மோஸ்ட்லி எல்லாமே ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் தான் நினைக்கிறேன். பெரிய படங்கள்லாம் ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் தான். பியூட்டிஃபுல்லா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சூப்பரான படம். அது ரிலீஸ் அன்னைக்கு அந்த தியேட்டர்ல போய் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே இங்க ரிலீஸ் ஆகும்போது போய் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடனரி படம், பயங்கர இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு படம். ஸோ இந்த ஹியூமன் சைக்காலஜி, ஒரு மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதெல்லாம் அழகா காட்டியிருப்பான். ஆனா அதுக்கான ஸ்பேஸ் வந்து ஹாலிவுட்ல இருந்தது. அவருக்கான ஸ்பேஸ் ஹாலிவுட்ல இருந்தது. இங்க நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண தமிழர்கள் கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. பாரதி ராஜாலாம் எடுத்தாரு பாருங்க அந்த காலகட்டத்தில். 16 வயது நிலை படம் எடுத்தாரு. அதை இன்னைக்கும் பார்த்தோம்னா, ஓ கிராமம்னா அப்படி இருக்குமா, ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு அது ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்டா இருக்கும். நல்ல ஒரு கிராமத்து வாழ்க்கையை நல்ல அழகா கேப்சர் பண்ணியிருந்தார். அப்போ ஒரு எனக்கு அவரை இன்டர்வியூ பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ சொன்னாரு, ஸ்டுடியோவுக்கு போனா எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த பெயிண்ட் ஸ்மெல்லு, எல்லாம் ஆர்டிபிஷியலான செட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இயற்கையாவே இருக்காது. ஏன் அவருக்கு அந்த இரிட்டேஷன் ஏற்படுது? ஏன்னா அவர் அந்த மண்ணுல இருந்து வந்தவர். அவருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செயற்கையா இருக்கும். அந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஸ்டுடியோஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறது அவருக்கு ஒத்துக்கல. அப்ப என்ன யோசிக்கிறாரு, நான் இதை இயற்கையா காட்டணும். அப்ப நான் என்ன பண்ணும், ஸ்பாட்டுக்கு போயிடலாம், இருக்கிற இடத்துக்கே போயிடுவோம், எல்லாத்தையும் அப்படியே காட்டலான்னு இறங்குறாரு. இறங்கி சூப்பரா பண்றாரு. அவருக்கு அந்த பகுதிகளை எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியுது, அங்க கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுது, அந்த மண்ணுக்கு ஏற்ற கேரக்டர்ஸை உருவாக்குறாரு. இந்த விஷயங்கள் பண்ற பாகியராஜ் அந்த மாதிரி பண்றாரு. பாகியராஜோட இன்று போய் நாளை படம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பார்த்தா அது பெரிய டெப்தான படம் எல்லாம் சொல்லலாம் மேபி. ஆனா எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தெருக்களா இருக்கலாம், அங்க இருக்கிற கான்வர்சேஷன்ஸா இருக்கலாம், எல்லாமே நல்லா அழகா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னைக்கும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, கமர்ஷியல் தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா கூட யூடியூப்லயே நம்ம அதை பண்ணலாம். இன்னைக்கு என்னன்னா, நம்மகிட்ட கேமராஸ் இருக்கு. சில நாடுகளில் நம்ம இப்போ சொல்றோம்ல, சத்யஜித் எல்லாம் எடுத்துப்போமே, அவர்லாம் ஒரு படம் பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் பேங்க்ல ஒர்க் பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு தான் பண்ண முடியும்னா உடனே எடுத்து முடிக்க முடியாது. ஸோ படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இழுத்துது பண்ண. அப்படிலாம் பண்ணி தான் அவர் பத்தர் பாஞ்சாலிலாம் பண்ணார். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி ரிசோர்ஸ் இருக்கு. நம்மகிட்டே நிறைய கேமராஸ் ஆஃபீஸ்ல தூங்கிட்டு இருக்கு, நல்ல கேமராமேன் இருக்காங்க, நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஈஸியா கிடைக்கிறனால அந்த எஃபோர்ட் போட மாட்டேங்கிறோம். நம்ம கிட்ட ஸ்டோரிஸும் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி டைமும் இருக்கு, போர்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தூக்க நிலையிலே இருக்கும். நான் ஃபில்ம் மேக்கிங் படிக்கும் போது தான் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அப்ப எங்களுக்கு எப்படின்னா, இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேமரா யூஸ் பண்ணிக்கோங்கட்டாங்க. பிடிச்ச மாதிரி நம்ம படமும் பார்க்கலாம், நைட்டு கூட உட்காந்து ஸ்கிரீன்ல படத்தை போட்டு உட்காந்து பார்க்கலாம். அந்த பெரிய ஒரு ஃபிலிம் ஸ்கிரீனிங் ஒரு ரூம் வச்சிருப்பாங்க, அதில் உட்காந்து படம் பார்க்கலாம். எங்களுக்கு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. நீ பிடிச்ச மாதிரி படம் பார்த்துக்க, பிடிச்ச மாதிரி கேமரா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அங்க 1.5 வருஷம் இருந்தேன். ஒரே ஒரு தடவை தான் அந்த கேமராவை யூஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் கேமராவை இன்ஸ்டியூட்லாம் யூஸ் பண்ணலாம் தெரியும். ஆனா ப்ராஜெக்ட் பண்ண நான் வெளில எடுத்துட்டு போனது ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு 3 நாள் வெளில போனேன். எனக்கு அப்போ அதோட முக்கியத்துவமே தெரியல. இந்த சலுகைகள்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்குன்ற அதோட முக்கியத்துவமே தெரியல. எப்ப புரிஞ்சுதுன்னா, முடிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேமரா வேணும்னா அதுக்கு வாடகை இவ்வளவு, அதை ஷூட் பண்ணணும்னா இவ்வளவு சிக்கல் இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அந்த மாதிரி மேபி எல்லாமே ரொம்ப ஈஸியா நமக்கு இருக்கிறனால மேபி எல்லாம் ரொம்ப சீரியஸா பார்க்க மாட்டேங்கிறோமோன்னு தோணுது. நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ பிளாக்ஸ் எல்லாம் பண்றோம்ல, நிறைய பிளாக்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். பிளாக்ஸா இருக்கலாம், ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் இருக்கு, அதுலயே நல்ல டீடைல்டா டீப்பா அனலைஸ் பண்ண நிறைய போஸ்ட்லாம் நான் பாக்குறேன். அந்த மாதிரியான மக்கள் ஒரு பிளாக் ஃபார்மட்ல கூட வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு கிராமத்து வாழ்க்கையை அழகா கேப்சர் பண்ணலாம், ஒரு நல்ல கான்செப்டை வெளில கொண்டு வரலாம்.
ஒரு டவுன் வாழ்க்கையா இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், இதெல்லாம் அழகா நல்லா தத்ரூபமாக கேப்சர் பண்ணலாம். அதை ஒன்றை விட வேற எவனாலையும் கேப்சர் பண்ண முடியாது உலகத்துல. இப்போ நீங்க சூப்பர்மேன் மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்க ஹாலிவுட்டோட கம்பீட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நீங்க வாழக்கூடிய பகுதியை மையமா வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றீங்க, ஒரு படம் பண்றீங்கன்னா அந்த யூனிக்னஸை வந்து வேற யாராலையும் கொடுக்க முடியாது, அங்க வாழக்கூடியவனால மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த சூப்பர் பவர் உங்ககிட்ட இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஒருத்தங்களும் பண்ணலாம். ஆனா எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட பெருசா வரல, நிறைய எடுக்கிறாங்க, பட் நான் சொன்ன இந்த மாதிரி ஆங்கிள். இப்போ நேத்து ஒரு படம் பார்த்தேன், பாய்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த பையன் வந்து பெரிய மைக்கேல் ஜாக்சன் ஃபேன். அவன் ஒரு மாதிரி ஒரு கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பான். அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான், ஒரு மாதிரி ஒரு உடஞ்சு போன ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த படம் அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதை இன்னைக்கு நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா பெரிய பட்ஜெட்லாம் தேவையில்லை, சாதாரணமா நம்ம பண்ணிடலாம். கையில ஒரு 5-10 லட்ச ரூபா இருந்ததுன்னா நம்ம பண்ணிடலாம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணி. அன்னைக்கு ஃபில்மு, கேமரா, இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நிறைய காசு ஆகும். இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இருந்தாலும் அதுக்கான வில் பவர்லாம் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, அஜித் விஜய் கம்பாரிசன்ல இருந்து தொடங்கி எங்கெங்கயோ போயிட்டு ஒரு நல்ல கான்வர்சேஷன் நினைக்கிறேன். ஆமா, நல்லதுதான் இதெல்லாம். கண்டிப்பா மக்கள் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் சீக்கிரம் பண்ணுவோம், பொலிட்டிக்ஸ்லாம் பேசுறோம்ல, பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணுவோம் அடுத்தது. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுடைய கருத்து எதனா இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்டை தாராளமாக பதிவு பண்ணலாம். நன்றி. நன்றி.